17வது பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சி மாநாட்டிற்காக ரியோ டி ஜெனீரோவிற்கு மேற்கொண்ட பயணம் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதிலும், மலேசியாவின் உலகளாவிய ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதிலும் ஒரு பெரிய வெற்றியாக அமைந்தது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். பிரதமர் தமது முகநூல் பதிவில் இந்த பயணம் அதன் முக்கிய இலக்குகளை அடைந்ததாகவும், பிரேசிலுடன் மட்டுமல்லாமல் பிற பிரிக்ஸ் நாடுகளுடனும் உறவுகளை வலுப்படுத்தி உள்ளதாகவும் அவர் கூறினார். சர்வதேச முதலீட்டாளர்களிடையே மலேசியாவின் வளர்ந்து வரும் நற்பெயரை அன்வார் வலியுறுத்தினார். பொருளாதார வளர்ச்சியை உந்துகின்ற உயர்தர முதலீடுகளை ஈர்ப்பதில் மடானி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். மடானி அரசாங்க குழுவின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பின் விளைவாக சர்வதேச முதலீட்டாளர்களின் உதடுகளில் மலேசியாவின் பெயர் தொடர்ந்து ஒலிக்கிறது என்று அவர் கூறினார். இந்த முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் எதிர்மறை குரல்களை நிராகரித்து முன்னேற்றத்திற்கு கவனம் செலுத்துமாறு பொதுமக்களை அவர் வலியுறுத்தினார். தங்களின் பயணம் இன்னும் முடியவில்லை என்றும், மேலும் நாட்டிற்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான உறுதியுடனும் அர்ப்பணிப்புடனும் தாங்கள் தொடர்ந்து முன்னேறுவோம் என்றும் அன்வார் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.